ராட மேலே தூக்கிட்டு இங்கே வீசிட்டான். மீன் அடிச்சிருச்சு. 3/4 கிலோ வரும்ண்ணா. அடிச்சிருச்சு. ஆனால் ஊக்க பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கு. புது ரீல்னால போராட்டத்துக்கு அப்புறம் பிடிச்சிட்ட ஒரு வழியா இவரோட ஜிங்கர் பிராகில் தான் பிடிச்சிருக்கோம். மீன் தான். லைட்டாக போகுது. எடுத்து தொலை மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விரால் வேட்டைக்கு தான் வந்திருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆசிக்கனா கூட ஒரு பயங்கரமான ஸ்பாட்டு மக்கள். ஊட்டி மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா புது ராடு. இங்கே பாருங்கள், காஸ்கிங்கில் வாங்கினா புது ராடு மட்டும் கிடையாது, நாங்கள் புதுசாக ரீலு வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதான் ராடு. காஸ்டிங்கில் வாங்கினா மேக்ஸ் ஸ்டீலு டபுள் டிப் ராடு. நம்ம டபுள் டிப் ராடு உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு புதுசாக மறுபடியும் டபுள் டிப் ராடு வாங்கியிருக்கேன். மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன், ரெட் கலரில் வாங்கிட்டேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் நடுங்குதுனோ குளிர். ஸ்பாட்டு தடாலடியாக இருக்குது மக்களை. கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பாட்டை பார்த்துருக்க மாட்டீங்க. ரிசல்ட்டு பயங்கரமாக இருக்குமா அண்ணே. பிடிச்சிடலாண்ணா. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இதான் ராடு. க்ளோஸாக காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கலரே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கலருக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். மேக்ஸ் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயுமே ஸ்டாக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த ராடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், இருந்தாலும் பரவாயில்ல, வேறு வழி இல்லைங்க. பாருங்கள் இதோட லூர் வெயிட்டு. இந்த ராடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்குது இதில். இது வந்து மீடியம் லைட்டு, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ராடு. டிப்பை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், 2 டிப்பு இருக்குது. 2 டிப்புமே சூப்பராக இருக்குது. குண்ணா நான் மட்டும் பிடினேன். இதான் பார்த்தீங்கன்னா டிப்பு பார்த்தீங்கன்னா 2 டிப்பு இருக்கும். ஒன்று பாருங்கள் மீடியம் ஹெவி, இன்னொன்று வந்து மீடியம் டிப்பு. ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். முழுக்க பார்த்தீங்கன்னா இதை வச்சு விரால் தான் பிடிக்க போகிறோம். அல்ட்ரா லைட் கிடையாது, அல்ட்ரா லைட்டுக்கு வேறு ராடு. ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ நான் இதில் எதை யூஸ் பண்ணலாம், மீடியம் ராடை யூஸ் பண்ண போகிறேன். மீடியம் யூஸ் பண்ணி விரால் பிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ரீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ரீலு. இதான் பார்த்தீங்கன்னா மெகா ஜாஸு. இதுவுமே காஸ்கிங்கோட ரீலு. இந்த கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் ராடு தேடி வாங்கினேன், ரெட் கலரில். மொத்தத்தில் இன்றைக்கி நம்ம ரெட் கலர் தான். இந்த ரீலில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது. 11 பால் பெரிங்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் இதோட கியர் ரேஷியோ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். நம்ம வச்சுருக்க ரீல்லையே கிட்டத்தட்ட 9க்கு மேலே இருக்க கியர் ரேஷியோ இதில் தான் இருக்குது. இதோட ட்ராகும் அதிகம், இதோட மேக்னெட்டிக் சிஸ்டமும் அதிகம். நான் ஒரு மீன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரீலை கழட்டி தனித்தனியாக உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ட்ராக் சவுண்டு அதோட பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை ஏன் மெகா ஜாஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா பல்லு இருக்கும், சுறா மீனோட பல்லு மாதிரி. ராடு பார்த்தீங்கன்னா காஸ்கிங்கு. அந்த கிங்கில் இந்த சுறா மீனை போட போகிறோம். மொத்தத்தில் சொல்ல போகணுன்னா இந்த கடலோட ராஜா. இவனை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்த்தல ஒடியாங்க. நான் இப்போ மேட்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் போட்டிருக்க பிரைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசு, இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைடு இப்போ வேணாம், நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் இந்த பிரைடை வந்து நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லாட்டி கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இந்த பிரைடை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் போடுவேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆசையாக இருக்குது இந்த ரீலை வந்து இந்த ராலில் பேர் பண்ணணும்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 1 மாதமாக வெயிட் பண்ணியிருக்கேன், ரொம்ப வெயிட் பண்ணியிருக்கேன். வரும் பார்க்கவே மேட்ச்சு சும்மா பட்டாசாக இருக்குது. சீக்கிரம்ண்ணா நடுங்குது வேறு மக்களே. குளிர் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 மணிக்கு ஆரம்பித்தோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 6:10 ஆகுது. இதான் கரெக்டான டைமு. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே சும்மா தடாலடியாக இருக்குது. ரெட் கலர் ராடு ப்ளஸ் ரெட் கலர் ரீலு அந்த பிளாக்கில் அப்படியே மேட்ச் பண்ணும்போது பார்க்கவே பட்டாசாக இருக்குது. இவனுக்குன்னே பிறந்த மாதிரி இருக்கான். உன்னை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக செட் பண்ணிட்டு வந்துடுறேன். டக்குன்னு டைம் ஆகிடுச்சு. ஆஷிகனாவோட ஃபேவரட் ஸ்பாட்டில் என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தரலாம். ஒரு 5 கிலோ சைஸ் அப்படியே தூக்குறோம். 5 கிலோ சின்னமாக மனுஷன் சின்னமாலாம் சொல்கிறது இல்லை, இன்னும் இருக்கிறதானே சொல்ல முடியும். ஓகே மக்களே, நான் வாங்க உள்ளே போகலாம். 4 கிலோ சைஸ் இருக்குங்க. 4 கிலோவில் வராலா மக்களே? அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ராட் ரீல் அருமையாக செட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இதான் நம்மளோட ராட் ரீலு. யூஸ் பண்ண போகிற ஃப்ராக் பார்த்தீங்கன்னா போல்ட்டை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ரியல் வாரியரில் வர போல்ட்டு. உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். சீப் அண்ட் பெஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ராகோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 320 ரூபா 350 ரூபாய்க்குள்ளே வரும். ரொம்ப நல்லா இருக்குது. இதில் போட்டிருக்க ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், நல்ல சவுண்டாக இருக்கும். இப்போ நான் ஆக்ஷனை நல்லா க்ளோஸராக காட்டுறேன்.
இன்றைக்கி நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா ஃபஹீம் வந்திருக்காரு. ஒரு தான் லக்கி டேக்கிள்ஸோட ஓனர். உங்களுக்கு என்ன டேக்கிள்ஸ் வேணாலும் அவர்கிட்ட வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் வாரியரு, ஹேண்ட் கிராஃப்ட்டு, நிறைய ப்ரீமியம் பிராண்டு ஃப்ராக் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. என்ன ஃப்ராகு ராட்ரியில் என்ன வேணாலும் சரி கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. பண்ணிடுவோம் இல்லைங்க? கண்டிப்பாக பண்ணிடலாம். அப்புறம் அவன் ஃபோன் எடுக்க மாட்டான்னு என்ன திட்டாதீங்க, அவனை ஃபோன் பண்ணி திட்டுங்கப்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுத்த நம்ம டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆசிக்கண்ணா வெறித்தனமாக ஆசிக்கண்ணாவை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். விரால் பிடிச்சி ஆகணும். புது ரால் மட்டும் இல்லைண்ணா, செங்கன் அவுரி வேறு இருக்குது. ஆமாம், செங்கன் அவுரி. இன்றைக்கி அவுரியை பிடிச்சி அதோட கண்ணை காட்டுறேன் வாங்க. ஓகே, நம்ம ஸ்பாட்டுக்குள்ளே போயிடலாம். தடாலடியாக இருக்குது. ஏதாவது ஊட்டிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது நம்ம ஸ்பாட்டு பார்க்குறதுக்கு. முதலையெல்லாம் செத்து கிடக்குண்ணே. செத்து கிடக்குண்ணே. இங்கே வாரின நண்டு வேறு செத்து அவரே ஃப்ரெஷ். வேட்டை நண்டில் தான் ஆரம்பிக்கிறீங்களாட்டிருக்கு. ஆமாண்ணா, பாவம் விட்டுறலாண்ணே. மக்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸ்பாட்டுக்குள்ளே வர்றதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. எனக்காவது பரவாயில்ல. பையன் பாருங்க நடிங்கிட்டே வந்துட்டுருக்கான். இன்னும் ஐஸ் மாதிரி இருக்கணும். ஐயோ ஐயோ, எதுக்குண்ணே போகணும்? இன்னும் ஃபஸ்ட்டு கேஷ் பண்ணிட்டு போகலாண்ணா. நீங்கள் முன்னாடி கேஷ் பண்ணிட்டு போகலாம். மக்களே, ராடை பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் கேஷ் பண்ண போகிறேன். போன வாரம் அந்த ராடை உடச்சதுலேருந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வீசுறதுக்கு. சரி, வீசி பார்க்கலாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது என்ன போகுதுன்னு தெரியல. எல்லாமே புதுசு. ராட்ரியில் ஃபுல் செட்டே புதுசு. ஃபஸ்ட்டு கேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சிக்கிருச்சு. இதெல்லாம் நார்மல் சகஜம். நீங்கள் எவ்வளோதான் பெரிய ப்ரோ பிளேயராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ராட்ரியில் வாங்கி வீசும்போது அப்படி தான் இருக்கும். ஓடு பக்கா வந்து நிறுத்தலாம். நைஸ் 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 நைஸ். மக்களை இதெல்லாம் அநியாயா. நானே புது ராடு உடச்சிருமோ பயணமாக வீசிட்டேன். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் ரொம்ப லாங்காக வீச முடியல. ராடு பார்த்தீங்கன்னா புது ராடு. ரொம்ப வேகமாக வீசுனா பேக்லாஸ் ஆகி சிக்கிக்குமோன்னு வேறு பயமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டை தூக்கி இப்போ உள்ளதைக்கு போட்டு சிங்கரை தூக்கி இப்போ மாட்ட போகிறேன். இவன் இன்னும் கொஞ்சம் லாங் போவான். ஐயோ, உண்மையாகவே முடியல மக்களே. எவ்வளோ தூரம் தான் வச்சுருக்கேன். நாங்களே கிலோமீட்டர் கணக்கில் வீசுகிறோம். அந்த மீன் பார்த்திங்கன்னா வருது, கடிக்கவே மாட்டேங்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 பேர் ரேஸ் ஓட்டின மாதிரி 3 தவளை லைனாக வருது, அப்பையும் கடிக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு கொஞ்சம் மேலே போகிறோம். மேலே போய் ட்ரை பண்ணலாம். அங்கே எதாவது கிடைக்கான்னு பார்க்கலாம். அப்படியே அதே மீன் ஆப்போசிட்லேருந்து நான் தூக்குறேன். வானே 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 மக்களே. காலையிலேருந்து முடியல. 4 மணிலேருந்து என்னை போட்டு கொண்டுட்டுருக்காரு. இங்கே மலைப்பாம்பு இருக்காமல் அதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அது பரவாயில்ல, உருண்டு உருண்டு வரேன். பின்னாடி ஃபஹீம்லாம் பார்த்தீங்கன்னா தவழ்ந்து தான் வந்துட்டுருக்கான் பாவம். முந்தானத்து நியூஸில் பார்த்தேன் சும்மா. இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ மலைப்பாம்பு ரோட்டில் ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. என்ன 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 மீன் அடிச்சிருச்சே. போடு கச்சாப்பை கச்சாப்பை செம்ம. நான் சீக்கிரம் வேணா அடுத்த ஒரு மீன் இருக்குது. இது வேற இடம். அது அங்கேருந்து தோத்துட்டு வந்துச்சு. இது புதக்குள்ளேருந்து வராமல் அடிச்சிட்டான். தூக்காண்ணா மீனை பற்றி சொல்லுண்ணே. எவ்வளோ இருக்கு நான்? இது வந்து ஒரு 3/4 கிலோ வரும்ண்ணா. 3/4 கிலோ இருக்கும். தாராளமாக நாட்டு விரால் தானே? அது விரால் தான். கவரும் மக்களே, நல்ல சைஸான நாட்டு விரால். காலையிலேருந்து தெருவாக சுற்றிட்டு இருந்தோம். மணி பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 மணிக்கு ஃபஸ்ட்டு மீன் அடிச்சிருக்கு. அடிக்குது காலையில் பனியில் வந்து வீசின்னு அடிக்க மாட்டேங்குது. அங்கே வர அவன் பையன் வாழ்க்கையை வெறுத்து ராடெல்லாம் பேக்கப்பே பண்ணிட்டாரன். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு மக்களே. இங்கே பாரு, நான் வேறு எல்லா செட்டையும் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷிகனாவுக்கு ஒரு மீன் அடிச்சிருச்சு. ரொம்ப நேரம் ஆகி பார்த்தீங்கன்னா அவருக்கு அடிச்சிருச்சு. அந்த இடத்துல இன்னொரு மீன் இருக்குது. என்னையை போட சொல்கிறாரு. இப்போ நம்ம கேஸ்டிங் ராடை வச்சு போட்டு பார்ப்போம் எதாவது கிடைக்கான்ட்டு. மீன் அங்கே நிற்கிது பாருங்க. வருது அடிச்சிருச்சு.
அடிச்சிருச்சு. ஆனால் ஊக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது. புது ரீல்னால நான் பார்த்தீங்கன்னா ட்ராகை ரொம்ப கம்மியாக வச்சுட்டேன். கீழே இறங்கிட்டா பரவாயில்ல விடுங்க மக்களே. இப்போ ராடு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிடலாம். கீழே ஒரு 1/2 கிலோவில் அடிச்சிருச்சு. ராடு பாருங்க பம்பரமாக வளையுது. அந்த ராடு உடஞ்சதுலேருந்து எனக்கு மனசே பயமாயிடுச்சு. எது அடித்தாலும் கலந்துக்குது. இப்படி வந்துடலாம் இல்லை இருக்கு நல்லா மாட்டி அப்படியே ஏற்றி ஆடை தூக்கி பார்க்கலாம். உடஞ்சிருச்சுன்னா சீனு தான். இன்னொரு ஆடு பயமா இருக்குண்ணா. ஆடு பாருங்க பம்பரமாக வளையுது. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் பிடிச்சிட்டோம் ஒரு வழியாக. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான சைஸ் தான். ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குல்லண்ணா? 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய நல்ல நாட்டு விரால் தான். பிடிச்ச ரீல் பார்த்தீங்கன்னா காஸ்டிங்கு. ராடுமே நல்லா இருக்குது மக்களை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 அடி தூரத்துலேருந்து அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கோம். மேலேருந்து ஒரு 15 அடி உயரத்தில் டெட் லிஃப்ட் பண்ணியிருக்கோம். ராடு நல்லா தான் இருக்குது. நம்ம உடஞ்சி அந்த ராடை விட இந்த ராடு வந்து சூப்பராக இருக்குது. ஒர்த்து தான். என்ன ராடு கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால தான் உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த மீனை விட்டுட்டு நம்ம இன்னொரு இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு ஒரு ஃப்ராக் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பிடிச்சிருக்க ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ரியல் வாரியரோட ஜிங்கர் ஃப்ராகில் தான் பிடிச்சிருக்கோம். இது ஒரு 12 கிராம் கிட்ட இருக்கும். நல்ல ஹெவி ஃப்ராகு. மயில் விரால் பிடிக்கிற ஃப்ராக் இது. ஆனால் இதை வச்சு நம்ம நாட்டு விராலும் பிடிச்சிருக்கோம். ஊக்கப்பும் நல்லா தான் இருக்குது. கொடூரமான சதுப்பு நில காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் மக்களே. ரொம்ப நேரமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். வரேன் 2 மீன் கிடச்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு மீனுக்காக பார்த்தீங்கன்னா புதராக போயிட்டுருக்கான். பையன் வேறு பார்த்தீங்கன்னா கடைக்கு டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு ஓடிட்டான். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் இருக்குன்ட்டு அவனையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இப்போ நான் ஆசிக்கண்ணா வண்டு நாங்கள் 3 பேர் தான் உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ள ஏற்றத்துலையும் இறக்கத்துலையும் கூப்பிட்டு போகிறானே தவிர மக்களே ரொம்ப நேரமாக நடந்துகிட்ருக்கோம். இங்கே என்ன பிரச்சனைனா இங்கே போகிறதுக்கு பாதையே கிடையாது. நம்ம தான் பாதையை உருவாக்கணும். மேலே கீழே ஏறி இறங்கி போயிட்டுருக்காரு. ஏதோ ஆபத்து வந்தால் நான் பார்த்துக்கிறேன், செத்தாலும் நான் தான் சாக போகிறேன் அப்படி எப்படிங்கிறாரு. ஒருவேளை இருந்தாலும் செத்துட்டா நான் எப்படி வெளியே போகிறது? கிலோமீட்டர் கணக்காக உள்ளே கூப்பிட்டு வந்துட்டார். அவ்வளோதான், எல்லோரும் செய்யும் போய் சேர வேண்டியதுதான். ஐயோ மீன் தான். ஏன்டா அடிக்க வேண்டிய ஆயில் மக்களே. நல்ல சைஸான மீனை அடித்து மிஸ் ஆகிடுச்சு. போன டைம் ராடு உடஞ்சதுலேருந்து எனக்கு ஊக்கம் பண்ணுறதுனால ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ராடை இங்கே பிடிச்சிட்டு தூக்குனேன். உடஞ்சிருமோன்னு பயத்தில் ஒழுங்காக ஊக்கப்பாகாமல் மிஸ் ஆகிடுச்சு. நல்ல சைஸ் மீன் மக்களே. ஓகே, நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் கீழே போய் வேறு ஏதாவது இருக்கான்னு ட்ரை பண்ணலாம் வாங்க. நான் சுமண்ணா பார்த்துக்கிங்க, நான் ஒன்றும் ஒரு மீன் பிடிக்காம விட மாட்டேன். அதுக்காண்டே ஒரு ஸ்பாட் கூப்பிட்டு போகிறேன் உங்களை. எப்படியா ஒரு ஒன்றும் இல்லை 5 மீன் கம்பல்சரி அடிக்கிறேன் நான். அத்தாடி, இந்த ஆள் கொல்லாமல் விட மாட்டானாட்டிருக்கு மக்களே. நீ தெரியாதனமாக வந்து சிக்கிட்டேன் பாருங்க. கூப்பிட்டு போகிற இடம்லாம் மனுஷனே இந்த இடத்துக்குலாம் வந்திருக்க மாட்டான இடத்துக்கு என்னைய போட்டு இழுன்னு நிறுத்திட்டு இருக்காரு. முடியல மீன் பிடிக்கணும் பாருங்க. ஐயோ ரெடியாண்ணா கோர் சைஸோ போரு. அங்கதான் நிக்குது அது. எடுத்து தொலை மீன் நம்மளை பார்க்குது. ஒரே
அங்கே தான் நிற்கிது. அண்ணா நான் மறுபடியும் ட்ரை பண்ணா அது என்னன்னா பண்ணுது, கடிக்கவும் மாடிக்கும் ஒன்றும் மாடிக்கும், துப்பிட்டே இருக்கலாம். நான் கடிச்சதே தரலண்ணா. அது முட்டுருங்க அப்படியே உள்ள. கிட்ட வச்சு வீசினா சூப்பர் சூப்பர். போண்ணா மக்களே, மீன் அடிச்சு கலரை பாரு மக்களே, கரு கரு கருன்னு இருக்குது. மீன் அடிச்சு ஆடு பயமா இருக்கு. ஐயோ மீன் போச்சு. லிப்ட் பாரு. மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ. நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 மீன் தான் கிடச்சிருக்கு. அதில் 2 மீன் பார்த்தீங்கன்னா இந்த ராடில் பிடிச்சிருக்கோம், காஸ்கிங் ராடு. யூஸ் பண்ண நல்லா இருக்குது, வெயிட் கம்மியாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி 12 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் இந்த ராடை வச்சு சுற்றினேன். வெயிட் ஒன்றும் பெருசாக தெரியல, நல்லா தான் இருக்குது. வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. சூப்பராக இருக்குது. நான் பார்க்க யூஸ் பண்ண எல்லாமே ஓகே தான். இன்னும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல் ரிவ்யூ பண்ணணும். அப்போ தான் இந்த ராடோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் தெரியும். அதே மாதிரி பெரிய மீன் அடிக்கலை. எங்களுக்கு அடித்ததுலேயே மேக்ஸிமம் சைஸே 1 கிலோ தான். பெருசாக அதனால் எதுவும் சொல்ல முடியல. இங்கே பாருங்கள், இந்த பெரிய விரால் பார்த்தீங்கன்னா இதில் அடித்தது தான். நல்ல முரட்டு விரால். இது வந்து ஒரு ஆண் விரால் அடிச்சிருக்கு. மொத்தமாக இந்த 3 விரால் தான் அடித்தது. ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்து என்ன வீடியோ ரெடி பண்ணணும் எங்களுக்குமே தெரியும். உங்களுக்கு விசிறிவலை வேணுமா, இல்லை கேஷ்நெட் வேணும், ஐயோ விசிறிவலை வேணுமா, இல்லை விரால் வீடியோ வேணுமா, அரைஞ்சாம் பிடிக்க போகலாமா, என்ன சொன்னாலும் சரி அந்த வீடியோக்கு போயிடலாம். ஓகே மக்களே, பாய்.